என்ன சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? என்ன காமு, காயமெல்லாம் சரியாயிருச்சா? பரவாயில்லையே, சூப்பர், நல்லா ஆயிடுச்சு. என்ன அமைதியா இருக்க கீதா? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏ வாதாடி, என்ன நீ அமைதியா இருக்க? என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? என்ன ராயினி, என்னாச்சு? மகேஷ், என்னம்மா எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க? அம்மா, என்னம்மா, ஏமா ஏமா அழுகுறீங்க? என்னாச்சு? என்னம்மா, என்னாச்சு? என்ன சித்தப்பா, என்னாச்சு சித்தப்பா? சைக்கிளை தொலைச்சிட்டு பைக்குக்கு மாறிட்டீங்களோ? டிரைவர் வேலை போட்டிருக்கா போல இருக்கு. பம்பள டிரைவர். என்ன சித்தப்பா ஒரு மாதிரியா பேசுறீங்க? நான் ஒரு மாதிரியா பேசுறேன்னா நீ ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டியா? ஏண்டா, நீ வீட்டுக்கு மூத்தவன், ரொம்ப பொறுப்பானவன் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சமமா உன்ன ஒரு பெரிய மனுஷனா பாத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா ஒரு சின்னத்தனமா நடந்துகிட்டு இருக்க. ஏண்டா, உன்னை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம் உன் மேல. நீ என்னன்னா ஒரு பொண்ணு பின்னாடி பைக்ல சுத்திக்கிட்டு இருக்க. என்ன என்ன விளக்கம் சொல்ல போறியா இல்ல மறுக்க போறியா? நானா கண்ணால பார்த்தனே, உன்னால மாத்தி பேச முடியாத. சித்தப்பா வாய மூடுறா. இங்க பாருங்க, அவன் எதை சொல்ல நினைக்கிறான், அவன் என்னதான் சொல்ல போறான்னு கேளுங்களேன். என் புள்ள அந்த மாதிரி புள்ள இல்லைங்க. இது வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். பாண்டி கூட இவனதான் ரொம்ப நம்பினான், மலை போல நம்பினான். என்ன ஒழுக்கமானவன் நினைச்சா உடனே நீ என்ன ஒரு பொண்ணு மேல பைக்ல சுத்திட்டு இருக்க. பாரா பாரா, இங்க 5 பொம்பளை பள்ளிக்கடா. இவங்களை கரையேற்ற பொறுப்பு உனக்கு தான்டா இருக்கு. பாண்டியோட உனக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க பாரா, நான் அப்படி இல்லாம போயிட்டா காமவையும் பரமவையும் நீதான் ஒரு அண்ணனா இருந்து பாத்துக்குவேன்ற நம்பிக்கையில இருக்கேன்டா. சித்தப்பா, நீங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு சந்தோஷம் சித்தப்பா. ஆனா உங்க நம்பிக்கை நான் கெடுக்கல. கெடுக்கலன்னா என்னடா அது? ஒரு பொண்ணு கூட பைக்ல சுத்திரிய அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வீட்டுல ஒர்க் பண்ற மேடம். யாரா இருந்தாடா பின்னாடி பைக்ல சுத்தினியா இல்லையா நீ? அண்ணா, இவனுக்கு கல்யாணம் ஆசை வந்தாச்சுண்ணே. ஆமா, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. ஐயோ சித்தப்பா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்லடா, ஒரு அவசரத்துக்காக அந்த பொண்ணுகிட்ட லிஃப்ட் கேட்டு போனேன். இது ஒரு சாதாரண விஷயம் சித்தப்பா, இதையே பெருசுப்படுத்துறீங்க. கோபி, இது உனக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம், நிச்சயமா இது சின்ன விஷயம் இல்ல. வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வெளியே ஒரு பொம்பளையோட சுத்தினா 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. இது சின்ன ஊரு, பம்பாயோ கல்கத்தாவோ இல்ல. இந்த பாரு, 5 பொண்ணுகளை கரையேற்ற வேண்டியவ நீ, உனக்கே கல்யாண ஆசை வந்துருச்சு அப்படின்னு பேசுற அளவுக்கு கொண்டு விட்ட இல்ல. தப்புதான்பா, நான் பண்ணது தப்புதான். ஆனா மத்தவங்க சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு தப்பான எண்ணத்தோட நான் அந்த வண்டியில போல. என் தப்பு எனக்கு புரிஞ்சிருச்சு சித்தப்பா, என் தப்பு எனக்கு புரிஞ்சிருச்சு. 5 தங்கச்சியை வச்சுட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி போன தப்புதான். உண்மையிலே சொல்றேன், என் 5 தங்கச்சி தான் எனக்கு லைஃப். அவங்க 5 பேரும் நல்ல நிலைமை கொண்டு வந்த பிறகுதான் எனக்கு கல்யாணம். இப்ப சொல்றேன் சித்தப்பா, இனி அந்த பொண்ணை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இனிமே அவளை போய் பாத்துருவியா? நீ போய் பேசுறியா? அந்த மாதிரி ஏதாவது பண்ண அண்ணன் கிட்ட கூட சொல்ல மாட்டேன்டா. அடுத்த நிமிஷம் நானே வந்து நிப்பேன். என்ன பண்ணுவேன் நான் சொல்ல மாட்டேன்டா. காமு கேட்க பதட்டப்படாத கோபி, உன் பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த சம்பவம் மூலமா ஒரு சின்ன விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும்.
வீட்டுல இவ்வளவு பொண்ணு குழந்தைங்க இருக்கு. நாம ஒரு பொண்ணோட வெளியே போனோம்னா, இதோ, உங்க சித்தப்பா ஏதோ தவறா நினைச்சான், அவன் வீட்டுக்கு வந்தா அவனுக்கு விளக்கம் சொல்லி அனுப்பிச்சாச்சு. மத்தவங்க நினைக்கிறத நம்ம எப்படி தடுக்க முடியும்? அவங்க வெளியே போய் வேற விதமா பேசினாங்கன்னா அது இந்த குழந்தைகளை பாதிக்கும் இல்லையா? அதை நீ உணர்ந்தா எனக்கு அது போதும். தயவு செஞ்சு உங்க சித்தப்பாவை தப்பா நினைச்சிடாது. இல்லப்பா, சித்தப்பாவை நான் தப்பா நினைக்கல. எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சில நேரங்கள்ல சில விஷயங்கள் கண்ணை மறைச்சிடும். அப்படி நடந்ததுதான் இது. அந்த மாதிரி நேரத்துல பெரியவங்க வந்து பார்த்து இதை சரி பண்ணுவாங்க. சித்தப்பா அப்படித்தான் பண்ணிருக்காரு. நான் சரியாயிட்டேன்ப்பா. என் பொறுப்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி என் கவனம் முழுக்க 5 தங்கச்சி மேலதாம்மா. இனி அந்த பொண்ணை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். ஆனா என்னன்னா, எல்லாரையும் வச்சுக்கிட்டு எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுட்டார்ப்பா. அவன் குணம் அப்படி. உனக்கு தெரியாதுதா, பெருசா எடுத்துக்காது. விட்டுருப்பா. என்ன கேட்க வரேன்னு தெரியுதுமா? நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அது லவ்வும் கிடையாது, எதுவும் கிடையாது. சாதாரணமா லிஃப்ட் கேட்டு போனேமா. ப்ளீஸ் என்னை நம்புங்க. அண்ணே, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கிட்டீங்க நீங்க? அண்ணே, நாங்களும் உனக்கு பிறந்து விழுந்து பார்த்துட்டு இருக்கோம். அண்ணே, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அண்ணே, ஐயோ அண்ணே, அப்பா சந்தேகப்படுறதானே புதுசா? உங்களுக்கு தெரியாது அவரை பத்தி? முத காமு, இப்ப நீங்க, அடுத்து நான் தான். கவலைப்படாதுன்னு, உன்னால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா முகத்தை மட்டும் இப்படி அழற மாதிரி வச்சுக்காதன, எங்களால பார்க்க முடியல. இப்பவும் சொல்றேன்னு, நீ யாரையா லவ் பண்ண எங்க கிட்ட வந்து சொல்லுன, நாங்க சேர்த்து வைக்கிறோம். அண்ணனுக்கு போனு. அண்ணன் எங்க? பாத்ரூம்ல இருக்காங்க. யாருன்னு பாரு. இது அண்ணன் இவ்வளவு நேரம் சித்தப்பா கிட்ட திட்டு வாங்கிச்சுல அந்த பொண்ணு. என்னடி இப்ப போய் போன் வந்திருக்கு? போனை எடுத்து பேசலாமா? ஐயோ வேணாம், எதுக்கு வம்பு? இல்ல நான் பேசுறேன். கட் ஆயிடுச்சு. நல்ல வேளை சித்தப்பா இல்ல. சித்தப்பா இருந்திருந்தா அவ்வளவுதான். ஒருவேளை சித்தப்பா சொன்ன மாதிரி ஏதாவது இருக்குமோ? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. கோபி என்ன பாவம், அது சித்தப்பா பேசுனதுக்கே கண் கலங்கிடுச்சு. அது லவ் எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஒருவேளை அவங்கள லவ் பண்ணி சித்தப்பா அந்த மாதிரி பேசினால கோபி என்ன அப்செட் ஆகி கண் கலங்கிருக்கலாம்ல. ஏய், நம்ம அண்ணன சந்தேகப்படுறது நமக்கே அசிங்கமா இல்ல? மறுபடியும் போன் வந்து அட்டன் பண்ணு, என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போமே. ஏய், அவங்கதான் பேசு. ஹலோ ஹலோ, கோபி இருக்காரா? கோபியில பாத்ரூம்ல இருக்காரு. நீங்க யாரு? நான் மலர் பேசுறேன், இபி இன்ஜினியர். உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட். எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் இபி மலரா? ஆமா, நீங்க யார் பேசுறது? உங்க பேர்? மேடம், என் பேரு ராகினி. ஓ, கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை வாங்கி கொடுத்தனே அந்த பொண்ணா? ஆமா மேடம், நான் தான் அந்த பொண்ணு. அண்ணன் எல்லாத்தையும் சொன்னாரு. ரொம்ப சாரி மேடம். நீ என்ன பண்ணுவ? ஆமா, உங்க சித்தப்பா ஏன் இவ்வளவு கர்நாடகமா இருக்கிறாரு? ஆமா மேடம், என் சித்தப்பா எப்பவுமே இப்படித்தான், ரொம்ப கோவக்காரரு. பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போறதுனாலே இவருக்கு பிடிக்காது. நான்சென்ஸ். நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு தன்னம்பிக்கையே வந்தது. பொண்ணுங்க கண்டிப்பா வேலைக்கு போன ராகினி. கரெக்ட் மேடம், நான் கூட வேலைக்கு போன ரொம்ப பிடிவாதம் பிடிச்சுதான் போனேன். கடைசியில சித்தப்பா எல்லாத்தையும் சுத்தப்பிட்டாரு. ஓகே ஓகே, யூ டோன்ட் வரி. உங்க அண்ணன் சொன்னாரு வீட்டுல கேட்டு மறுபடியும் உன்னை வேலைக்கு அனுப்புறதா. நீ வேலைக்கு போறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன். தேங்க்யூ மேடம். சரி, உங்க அண்ணன் வீட்டுல எப்படி? வீட்டுல எப்படின்னா புரியலையே. இல்ல, என்கிட்ட எப்ப பார்த்தாலும் லொடலோடன்னு பேசிட்டு இருப்பாரு. அங்கேயும் அப்படிதானா? இல்ல இல்ல, எங்க அண்ணன் வீட்டுல இருந்தா வீடே கலகலப்பா இருக்கும். ஓ, உனக்கு உங்க அண்ணனை ரொம்ப பிடிக்குமோ? ஆமா, எங்க அண்ணன் எங்க எல்லாத்துக்கும் உயிர். அண்ணே, உனக்கு போன். யாருமா? இபி இன்ஜினியர் மலர் மேடம். அவங்க எதுக்கு பேசுறாங்க? ஹலோ,
எவ்வளவு நேரம் தான் பாத்ரூம்ல இருப்பீங்க? என்னங்க சொல்லுங்க. இல்ல சும்மா தான் ஃபோன் பண்ணேன். உங்க அத்தை பொண்ணு 4-5 பொண்ணுங்களோட காலேஜ் ரோட்ல உங்களை இறக்கி விட்டனே, என்ன பேசுனீங்கன்னு கேக்குறதுக்காக ஃபோன் பண்ணேன். மேடம் தயவு செஞ்சு இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்? உங்க வீடு மாதிரி எங்க வீடு இல்ல மேடம். சோசியல் டைப் அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணாக்க அது எங்க அப்பாக்கோ சித்தப்பாக்கோ பிடிக்காது. தயவு செஞ்சு இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. என்ன உங்களுக்கு ஃபோன் பண்ணா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றீங்க? என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு மேடம். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட நேர்ல வந்து பேசுங்க. ஃபோன் பண்ண வேணாம். அப்படி ஃபோன் பண்ணதா இருந்தாலும் வீட்ல இருக்கும்போது பண்ணாதீங்க மேடம் ப்ளீஸ். சரி ஓகே, ஐம் சாரி. நம்ம நேர்ல பேசிக்கலாம். ஓகே. அண்ணே சாரிண்ணே, ஃபோன் அடிச்ச உடனே எடுத்து பேசிட்டேன். இதுல என்னமா இருக்கு? என்ன இதை வச்சு ஒரு பெரிய டிஸ்கஷனே போச்சா? டவுட் எதுவும் வந்துச்சாமா? என்னன்னு இப்படி பேசுற? இப்பதான் உன்னை எவ்வளவு தூரம் நம்புறோங்கிறத பத்தி பேசணும். உன்னை போய் சந்தேகப்படுவோமா? எப்படி இப்படி நடிக்கிற? நீ வேற, அண்ணனுக்கு மட்டும் நம்ம சந்தேகப்படுறோம் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இப்பதான் டவுட்டே வருது. என்னடி சித்தப்போட வியாதி உனக்கு ஒட்டிக்கிச்சா? போன் பேசுறதா நம்ம கூட இருந்து பேச வேண்டியதானே, எதுக்கு தனியா போய் பேசணும்? வாட்ச் பண்ணணும். ஆளுங்களையும் மூஞ்சலையும் பாரு. ஒரு பையன் கூட வந்து படிச்சோன்னா படிச்சிருந்தா தானே அனுபவம் தெரியும். என்ன பண்றது எல்லாம் நம்ம தலையில. இந்த ஊர்ல ஒரு பயலுக்கு அறிவுங்கிறதே கிடையாது. இடியட். என்னடி வெறுங்கைய வீசிட்டு வர? எரிச்சல்ல வந்திருக்கேன், குடிக்க தண்ணி கொண்டு வா. நீங்க கேட்டாதானே தர முடியும். ஆமா, புருஷன் வெளியில போயிட்டு வந்தானா தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறது தான் குடும்பத்துல அழகு. இவகிட்ட தாகம் எடுத்து வந்தா கூட கேட்டுதான் தண்ணி வாங்கி குடிக்க வேண்டியிருக்கு. ஐயோ புலம்பாதீங்க, இந்தாங்க. நீயாவது கேட்டதும் தண்ணி கொடுக்குற. இந்த ஊர்ல இருக்கிற பயலுவ மதிக்க மாட்டேங்கிறானுவ. என்னை கேட்காமயே பெட்டிஷன் போடுறானுவ. பெட்டிஷன் போட்டாங்களா? எதுக்குப்பா பெட்டிஷன் போட்டாங்க? வழக்கம் போல ஆபீஸ்ல தூங்கிட்டு இருந்தியா? எவன்டா சொன்னா? நீ பாத்தியா? டியூட்டில நான் எவ்வளவு சின்சியர் தெரியுமாடா? ஏப்பா உன் போஸ்ட் ஆபீஸ்க்கு எப்பாச்சும் ஒருத்தர் 2 பேர் தான் வரேன். அவங்க மேல எரிஞ்சு விழுதுன்னா அவங்க பெட்டிஷன் போட மாட்டாங்களா? கஸ்டமரை ஸ்மூத்தா டீல் பண்ணுப்பா. ஏய், இந்த மட பசங்க கேனத்தனமா கேள்வி கேட்பானுங்க. அவனுங்கிட்ட ஹீன்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணுமா? ஆமா, நீங்க சிரிச்சிட்டாலும். ஆமாப்பா, எனக்கு விவரம் தெரிஞ்சு நீ சிரிச்சே நான் பார்த்தலப்பா. ஏப்பா அப்படி சிரிச்சுன்னு இருக்க? டேய், நானும் ஒரு காலத்துல ஸ்மைலிங் பேஸோட இருந்தவன் தான்டா. ரொம்ப அழகா இருப்பேன் தெரியுமா? அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையா? ஏமா நீ நம்புறா? டேய், ஒரு காலத்துல நான் அழகா இருந்தவன்டா. என்னைக்கு அந்த பிபி பிரதர்ஸ் குடும்பத்துல உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணனா என் சிரிப்பும் போச்சு, சாமி ஃபிகரும் போச்சுடா. ஏப்பா அந்த என்கொயரில சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ் எது நடக்குமா? டேய், நானே நாளைக்கு என்ட்ரி வரும்னு பயந்துட்டு இருக்கேன். இவன் வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, எதுக்குப்பா பெட்டிஷன் போட்டாங்க? அது ஒண்ணு இல்லடா. போஸ்ட் ஆபீஸ்க்கு வரவங்க கிட்ட அங்க வர 1-2 லெட்டர் இன்னார் வீட்டுல கொடுத்து அனுப்புவேன். அது ஒரு தப்பாண்டா. ஏப்பா உன் போஸ்ட் ஆபீஸ்க்கு வரதே 1-2 லெட்டர் தான். அதே ஊர் போய் விட்டு வேலையை வேணும்னா அது தப்பு இல்லையாப்பா? இது ராங் டாடி இதெல்லாம். படா, இவன் ஒரு நியாயத்தை பேச வந்துட்டான். ஆமா, நான் சொல்றேன் உனக்கு நியாயமா தெரியாது. நீ பட்டாதான் தெரியும் உனக்கு. ஐயோ, படிக்காத பசங்க பெட்டிஷன் போட்டு காலேஜ் படுத்தாங்க. அப்ளிகேஷன்ல சைன் போடுங்க. அது காலைல பாத்துக்கலாமா? நாளைக்கு தான்ப்பா லாஸ்ட் டேட், போடுங்க. அடடா, நீ ஏமா புரிஞ்சிக்க மாட்டேங்கற? கொண்டா பேனால இங்க் இல்ல. அப்படி சீக்கிரம் தர தரமா சொல்லிட்டே இருக்க. அப்பா ஏய், ஐயோ ஏண்டா தரல இங்க கொட்டிட்ட? ஐயோ போச்சு போச்சு. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க தான் கை நடுங்கி தட்டி விட்டீங்க. நானா கொட்டினேன்? இவன் தான். உனக்கு வாயை நடக்கும் கை நடக்காதா? நீ தான் கொட்டின. இப்ப என்ன பண்றது? நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். இனி புதுசா அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் அப் பண்ணி கொடுக்கணும். நீயே போய் கொடுத்துட்டு போ. பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணனும். ப்ளீஸ் பா, நீங்க வந்து புதுசா அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் அப் பண்ணி சைன் போட்டு கொடுங்கப்பா. என்னால கூட வர முடியாதும்மா. நான் உன் கூட வந்தேன்னா வீட்டுக்கு கூடவே வந்துட வேண்டியதுதான். ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியாது. வேணா உங்க அம்மா கூட்டு போ. அப்ப நான் போகவா? ஐயோ, போயிட்டு வாடி. ஆனா நேரா காலேஜுக்கு போய் அப்ளிகேஷன் வாங்கி ஃபுல் அப் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டு வரணும். அண்ணன் வீட்டுக்கு ஆட்டுக்குட்டி வீட்டுக்குன்னு போன அங்கே இருந்துட வேண்டியது. ஆமா, அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, என்னால வர முடியாதுடி. ஆபீஸ் வேலை தான் முக்கியம். ஒழுங்கா போயிட்டு வாங்க, படுத்தாதீங்க. உங்க அப்பா சொன்ன மாதிரி ஒழுங்கா போயிட்டு வந்துருவோண்டி. அண்ணே, எங்க பிளான் ஊத்திக்குமோ நினைச்சேன். கரெக்டா நீ வந்து ஊத்திட்ட. ஓகே, ஹாப்பி ஜர்னி. டேக் கேர். ஓகே, என் மேட்டர் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுங்க.
ஃபோன் பண்ணாக்க தூங்காம என்ன பண்ணுவாங்க? எனக்கு நேரம் ரொம்ப சூப்பரா இருக்கு. காலையில இருந்து பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒண்ணு எனக்கு முன் பாய்ந்துட்டு இருக்கு. பண்ணுங்க. நான் வரவா? எங்க? இப்பவா? வரணுமா நானு? வரேன். என்னமோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு.